Hi everyone, நம்ம போன வீடியோல இந்த ஹார்னஸ் இன்ஜினியரிங் அப்புறம் இந்த லூப் இன்ஜினியரிங் ஸோ இதை பற்றிலாம் லைக் ஒரு ஓவர்வியூ மாதிரி லைக் இந்த சாட் ஜிபிடி பேஸ் மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் எப்படி பில்ட் பண்ணுவாங்க நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ லைக் ஆல்மோஸ்ட் இது ஒரு லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் இந்த சிஸ்டம் டிசைன் ஆஃப் சாட் ஜிபிடி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இதில் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி எவாலுவேஷன் இந்த மாதிரி எல்எல்எம் மாப்ஸ் இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஏஎல் உங்களுக்கு இன்டெப்த்தான டாபிக் ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் தமிழ்லாம் தெரியணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஜஸ்ட் ஒரு குயிக்கான ரீகேப் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பில்ட் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரின்ற ஒரு இருக்கும். ஸோ அதுதான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சாட் செஷன் இருக்கு. ஸோ நீங்கள் எப்பப்போ லைக் அந்த நியூ சாட் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு சாட் ஜிபியில் நீங்கள் கிளிக் பண்ணுறாலுமே இந்த சாட் செஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே ப்ராம்ப்ட் அண்ட் அதுக்கப்புறம் அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ சைஸ் அண்ட் அதுக்கப்புறம் அந்த எல்எல்எம்ஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த லாங் டேர்ம் மெமரி ஸோ இது எல்லாமே ஃபிட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம போன வீடியோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த லூப் இன்ஜினியரிங் அண்ட் இந்த ஹார்னஸ் இன்ஜினியரிங் ஒரு ஜென்ரலைஸ்டான டேர்ம் மாதிரி பார்த்துருந்தோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லூப் இன்ஜினியரிங்ல இன்னும் கொஞ்சம் மைன்யூட் டீடைல்ஸாக இல்லாட்டி இனிமேல் அது லோ லெவல் டிசைன் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். பட் நான் அது ஃபுல்லாமே கவர் பண்ணல பிகாஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா லைக் அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் மாதிரி போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வெப் சர்ச்சுன்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த வெப் சர்ச்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கூகுளோட அந்த ஏபிஐ இல்லாட்டி சர்ப்பர்ன்ற ஒரு ஏபிஐ இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா யூ அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ u.com அப்படின்ட்டு. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா லைக் சாட் ஜிபிடி அவங்களோட அந்த வெப் சர்ச் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் அவங்களோட என்டர்பிரைஸில் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஏஐ வந்திருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லைக் ஒன் ஆஃப் த ஒரு ப்ரொவைடர் மாதிரி u.com ஸோ அவங்க தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நானுமே லைக் இந்த u.com பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் அந்த பெர்ப்ளெக்சிட்டி மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஃப்ரீ ட்ரையலும் இருக்கும் லைக் நீங்கள் அதுவுமே ஜஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கம்பேர் டு பெர்ப்ளெக்சிட்டி லைக் இந்த u.com எனக்கு பர்சனலாக நல்லா ப்ரிஃபரபிளாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ஜஸ்ட் ட்ரை பண்ணுறீங்கன்னா பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இங்கே அது எண்ட் ஆஃப் த டே இங்கே பார்த்தீங்கன்னா லைக் சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா இந்த வெப் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த u.com ஸோ இவங்களோட அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி தான் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இந்த u.comல இன்டெகிரேட் பண்ணோம்னா அதுவுமே ஒரு தனி ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி போகும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு தனி செக்ஷனாக நம்ம பில்ட் பண்ணி அண்ட் அதுக்குன்னு ஒரு தனி ஆர்கிடெக்சர் மாதிரி பில்ட் பண்ணி அது எப்படிலாம் அது ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஸோ அது எல்லாமே தனியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமேஜ் ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இமேஜ் ஜெனரேஷன் மாடல் வச்சுக்கோங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே இந்த யூஸ் கேஸ்க்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான இமேஜ் ஜென்ரேஷன் மாடல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபியில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் 2.1 அப்படியே ரீசெண்டாக ஒரு மாடல் வந்துச்சு. ஸோ அந்த மாடலில் யூஸ் பண்ணிட்டு தான் லைக் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜிங் வந்து ஃபுல்லாமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் டிசைட் பண்ணும் லைக் இந்த மாதிரி இமேஜ் ஜென்ரேஷன் மாடல் யூஸ் பண்ணலாமா வேணாமா இன்கேஸ் நீங்கள் ஏதாவது டெக்ஸ்டுவலாக டேட்டா கொடுக்குறீங்களா. இன்கேஸ் அது இல்லாமல் நீங்கள் டேரெக்டாகவே லைக் அந்த டூல்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே கிரியேட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு இன்புட்டாக போகாமல் கூட சம்டைம்ஸ் அது நிறைய இமேஜ் ஜென்ரேஷன் உங்களுக்கு போயிட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அது எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அங்கே முன்னாடி இருந்துட்டு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஜென்ரேஷன் மாடலுக்கு அது கொடுக்குற மாதிரி இருக்கும். பேசிக்காக அந்த டூல் செக்ஷன்ஸே நம்ம பிரிச்சோன்னா இதுவே ஒரு தனி ஆர்கிடெக்சர் மாதிரி போகும். பட் நான் அவ்வளோ டீட்டெயிலாலாம் போகல. பட் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா மாதிரி சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கூட நீங்கள் அதை செல்ஃபாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அது ரொம்ப சிம்பிள் தான் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் லைக் நம்ம ஓவராலாக இப்போ பார்த்துருக்கோம். ஜஸ்ட் குயிக்காக லைக் எல்எல்எம் ஆப்ஸ்க்கு ஒரு ஹை லெவல் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருக்கேன். இது ரொம்ப ஹை லெவல் தான் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணாங்க. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எல்லாமே ஜென்ரேட்டிவ் அப்ளிகேஷன் நீங்கள் ஜென்ரலாக எடுத்தாலுமே இந்த மாதிரி ட்ரேசிங் அப்படின்ற அந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேர் லைக் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு லைக் இதை வச்சு தான் லைக் அவங்க ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ட்ரேசிங் மாதிரிலாம் பண்ண போறீங்கன்னா லைக் மோஸ்ட்டாக லைக் லாங்ஃபியூஸ் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது இல்லாட்டி லாங்ஸ்மித். ஸோ இது ரெண்டு தான் மேஜரான ஒரு பிளேயர் மாதிரி இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைஸ் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. லைக் அதுவுமே பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு ட்ரேசிங்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ட்ரேசிங்ன்ற நான் இங்கே என்ன மீன் பண்ண வரேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாட் ஜிபிடி கிட்ட போகிறேன். ஸோ இந்த இடத்துல அந்த யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி மாதிரி இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம இந்த ஆர்கிடெக்சர் வைஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஒரு சாட் செஷனுக்கான ஒரு ஐடி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு கான்வர்சேஷன் கேட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஹாய்ன்னு கேட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக ஒரு ட்ரேஸ் மாதிரி போகும். அண்ட் அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு ட்ரேஸ் மாதிரி போகும். அண்ட் திருப்பி நான் என்னென்ன கேள்வி கேட்குறேனோ ஸோ ஒவ்வொரு இன்ட்ராக்ஷன் அண்ட் அந்த ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் ஒரு இடத்துல லோட் ஆகும், சில இடத்துல அந்த காம்பனன்ட்ஸ் யூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேசிங்கில் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் இந்த இடத்துல ட்ரேசிங் மாதிரி இருக்கும். நான் அகைன் லைக் நான் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெவ் சர்வரில் நான் காட்டுறேன் லைக் அந்த ட்ரேசிங்லாம் எப்படி இருக்கும்ட்டு. பட் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி லாங்ஸ்மித்னு ஒரு டூல் இருக்கு. பேசிக்காக அது வந்து க்ளோஸ் சோர்ஸ் பேசிக்காக நீங்கள் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். வேற லாங்ஃபியூஸ் இருக்கு. ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரேசிங்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல ட்ரேசிங் நமக்கு இங்கே எதுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு. ஸோ இங்கே தான் நமக்கு வந்து சிஸ்டம் தான் நமக்கு எல்லாம் பில்ட் ஆயாச்சு, நமக்கு தான் ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் வந்துடும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல இந்த மாதிரி சிஸ்டம்ஸை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி எல்எல்எம் ஆப்ஸ் அப்படின்னு. ஸோ பேசிக்காக லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஆப்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுதான் இந்த இடத்துல லைக் எப்படி ஒரு ஆட்டோமேஷன் வேல லைக் இந்த மாதிரி சிஸ்டம்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல எல்எல்எம்ஸ் ஆப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம மேஜராக ரெண்டு விஷயம் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் அப்படின்னு இருக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷனல் சைடுன்னு சொல்லுவாங்க, பேசிக்காக அப்சர்வ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எவாலுவேஷன் சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏஐ கொடுத்துருக்க ரெஸ்பான்ஸ் வந்து
நம்ம கேட்டிருக்க கேள்விக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் தானா, ஸோ அந்த மாதிரி எவாலுவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எவாலுவேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி இப்போலாம் பார்த்தீங்கன்னா LLM as a judge அப்படின்ற ஒரு அப்ரோச் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு யூசர் என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு அந்த ஏ என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு, லைக் என்ன மாதிரி டூல்ஸ் தான் கால் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராம்ப்டாக நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். பண்ணிட்டு ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கிட்டே ஒரு இன்புட்டாக கொடுத்துட்டு லைக் இதுக்கு நீ எப்படி ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கா, அவங்க யூசர் கேட்டு கேள்விக்கு லைக் கரெக்டான ரெஸ்பான்ஸ் தான் இங்கே இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு செக் மாதிரி பண்ணுவோம். ஸோ ஒரு LLM ஒரு ஸ்கோர் மாதிரி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. லெட்ஸே ஒரு 90% மேலே கொடுக்குறதா இருந்துச்சுன்னா தென் ஐ திங்க் இட்ஸ் ஃபைன், நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு. இன்கேஸ் அது கொஞ்சம் லோவராக இருந்துச்சுன்னா தென் லைக் நம்ம திருப்பி அதை டீபக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் ஓவராலாக லைக் LLM as a judge அந்த அப்ரோச் தான் லைக் யூஸ் பண்ணி நம்ம எவாலுவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்சர்வ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல அப்சர்வ் நான் இங்கே என்ன சொல்ல வர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேட்டன்சிலாம் இருக்கும், அப்புறம் காஸ்ட் லைக் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு எரர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்சர்வபிலிட்டி இல்லை அதுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரியும் லைக் இந்த மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ இன்புட் டோக்கன்ஸ் கன்சியூம் ஆயிருக்கு, எவ்வளோ அவுட்புட் டோக்கன்ஸ் வந்திருக்கு, அண்ட் அதுக்கு எவ்வளோ மாதிரி காஸ்ட்லாம் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டுக்கும் பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து ஓரளவு ஒரு ப்ராடர் பிக்சரில் நமக்கு வந்து ஈஸியாக அது வந்து அந்த சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமான்ற அந்த ஒரு டிசிஷனே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு இடத்துல ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே இப்போ வந்து ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கோம், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இந்த LLM as a judge பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூசர் கேட்டிருக்க கேள்விக்கும் அந்த ஏஐ கொடுத்த ரெஸ்பான்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை, லைக் ஒரு மாதிரி கொஞ்சம் டீவியேட் ஆகுது மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே தான் இந்த மாதிரி ஒரு செக் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் இது வந்து ஒரு ஏஐல இல்லை, ஜஸ்ட் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் அந்த ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்கேஸ் அது ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு மேனுவலாக தான் லைக் நாங்கள் பற்றி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்காக லைக் மேனுவலாக ஒரு ஐட்ரேஷன் பண்ணுற மாதிரி. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரேஸை நம்ம எடுத்துக்குவோம், அந்த ட்ரேஸை நம்ம திருப்பி ரீக்ரியேட் பண்ணுவோம். லைக் அந்த யூசர் என்ன கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி ரிட்ரீவலாம் நடந்திருக்கு, ஸோ அது எல்லாமே ரீக்ரியேட் பண்ணிட்டு திருப்பியும் அதே ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்கேஸ் வந்துச்சுன்னா லைக் அது எந்த லெவலில் அது ஃபெயில் ஆகுது, லைக் இன்கேஸ் ரிட்ரீவலில் தான் ஃபெயில் ஆகுதா, இல்லாட்டி நாங்கள் கொடுத்த ப்ராம்ப்டில் அது கொஞ்சம் டீவியேட் ஆகிட்டு வந்திருக்கா. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல தான் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நாங்கள் திருப்பி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி அது வந்து ஒரு சின்ன மைனர் ரிலீஸ் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்கேஸ் அது திருப்பி அதை பாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, லெட்ஸே லைக் எந்த ஒரு இஷ்யூஸ்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு டெவலப்மெண்ட் சைட்னா நம்ம இன்னொரு அடுத்த வெர்ஷனுக்காக நம்ம ரெடி பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல இருந்துச்சுன்னா அது அப்படியே டேரக்டாக நம்ம கொடுத்துட்டு லைக் அந்த ஒரு கரண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் லைக் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு LLM ஆப்ஷன் வச்சுக்கோங்க. லைக் அங்கே லைக் இந்த எவாலுவேஷனே ஒரு தனி செக்ஷன் மாதிரி போகும். நான் இதுக்காக வேணா ஒரு டெடிகேட்டட் வீடியோ மாதிரி மேக் பண்ணுறேன். பட் ஓவராலாக ஒரு ஹை லெவலில் லைக் இப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு குயிக்கான எக்ஸாம்பிள் நான் லாங்ஃபியூஸ் உங்களுக்கு காட்டுறேன், லைக் எப்படி இந்த மாதிரி ட்ரேசஸ்லாம் நம்ம ட்ராக் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக இந்த லாங்ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா லைக் என்னோட ஒரு அப்ளிகேஷன் லைக் ஒன் ஆஃப் ஒரு டெவ் சர்வர் மாதிரி. ஸோ அதில் வந்து நான் ஜஸ்ட் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ட்ரேசிங்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அகைன் நான் ரொம்ப டீட்டெயிலெலாம் போக மாட்டேன், பிகாஸ் லைக் இதுக்கே ஒரு தனி ஒரு டெடிகேட்டட் டுட்டோரியல் மாதிரி தேவைப்படும். ஜஸ்ட் நான் ஓவராலாக காட்டுறேன் லைக் எங்கெல்லாம் அதை ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல மேபி நான் ஃபில்டரை மட்டும் இங்கே மாற்றிக்கிறேன், லெட்ஸே ஒரு லாஸ்ட் ஒரு 90 days அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து லைக் என்ன மாதிரி அந்த ரிக்வெஸ்ட்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு லீனேஜ் மாதிரி இங்கே காட்டுவாங்க. ஸோ பேசிக்காக எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு நியூ சாட்ன்ட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் வச்சிருப்பேன். ஸோ அதுக்குன்ட்டு ஒரு கான்வர்சேஷனில் லைக் என்ன மாதிரி இன்புட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரேக் ரிட்ரீவல் இருக்கு. ஸோ அந்த ரேக் ரிட்ரீவலுக்கு நான் என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்க்ஸும் இருக்கும். ஸோ என்ன மாதிரி சங்க்ஸில் அது ரிட்ரீவ் ஆயிருக்கு, லைக் அதோட மெட்டாடேட்டா அது ஃபில்டரிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாட் கிராக் இருக்கு. ஸோ இதில் தான் நான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இங்கே கால் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் கால் பண்ணப்போ லைக் என்ன மாதிரி மாடல் அது கரெக்டாக தான் அவுட்புட் வந்திருக்கா. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஈஸியாக ட்ராக் பண்ணிட்டு ஈவன் ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் இங்கே இந்த இடத்துல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம இந்த இடத்துல ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து அடுத்த வெர்ஷனுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணும்போது ஈஸியாக லைக் அதை டீபக் பண்ணிட்டு திருப்பி அதை சால்வ் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் லாங்ஃபியூஸ்லேயே வந்தீங்கன்னா இங்கே ப்ளே கிரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் இங்கே நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அந்த கிரெடென்ஷியல்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா லைக் அந்த ஒரு சார்ட்டை நீங்கள் திருப்பி ரீரன் பண்ணிட்டு லைக் அங்கே என்னெல்லாம் இஷ்யூஸ் நடந்திருக்கு ஸோ அது எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்புட் டோக்கன், இந்த இடத்துல அவுட்புட் டோக்கன், அதோட டோட்டல் டோக்கன், ஸோ அது எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக காஸ்ட் வைஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடச்சிரும். இப்போ இங்கே இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஹோவர் பண்ணீங்கன்னா ஸோ ஃபார் எவ்ரி அந்த ரன்னுக்குமே எவ்வளோ அது காஸ்ட் மாதிரி ஆயிருக்கு. ஸோ அது எல்லாமே நமக்கு இங்கே டிட்டர்மைன் ஆயிருக்கும். அண்ட் அகைன் அதே மாதிரி அந்த லேட்டன்சி எல்லாமே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மட்டுமே எவ்வளோ டைம் எடுத்திருக்கு, இல்லாட்டி அந்த ரிட்ரீவல் மட்டுமே எவ்வளோ டைம் எடுத்திருக்கு, லைக் இல்லாட்டி அந்த ஏபிஐ ரிக்வெஸ்ட்க்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எவ்ரி அந்த மாடியூல்ஸுமே நீங்கள் அந்த ட்ரேஸ் பண்ணிட்டு இன்கேஸ் அதில் வேற எங்கேயாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம வந்து திருப்பி லைக் அந்த இடத்துல அது மட்டும் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல லைக் அந்த LLM as a ஜட்ஜ்லாம் இருக்குது. பட் நான் இது வந்து இந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணல. பட் நீங்களுமே லைக் இந்த மாதிரி LLM as a ஜட்ஜும் கான்ஃபிகர் பண்ணிட்டு இந்த மாதிரி எவாலுவேஷன்லாம் லைக் இந்த ஒரு பைப்லைன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம்னா ஸோ இப்படியும் நம்ம வந்து எல்லாமே டிஃபைன் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறதுக்காக மட்டும் தான் லைக் அந்த இன்டர்ஃபேஸ் காட்டேன். இன்கேஸ் நீங்கள்
இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா சொல்லுங்க, மேபி நான் லேண்ட் ஃபியூஸ்க்காகவே ஒரு செப்பரேட்டான ஒரு டெடிகேட் டுட்டோரியல் மாதிரி கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு குயிக் நோட் மாதிரி சொல்கிறேன், பிகாஸ் நான் இந்த இடத்துல சிஸ்டம் டிசைன் இங்கே ChatGPT வச்சு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சிஸ்டம் டிசைன் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஐக்கான சிஸ்டம்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த ஒரு ஃபோக்கஸில் தான் நம்ம ஃபுல்லாமே பில்ட் பண்ணியிருக்கோம். ராதர் இந்த மாதிரி ஜென்ரலான ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் டிசைன்லாம் இருக்குது. ஸோ அதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் API கேட்வே, இந்த மாதிரி லோட் பேலன்சிங், இந்த மாதிரி கேஷிங், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான அந்த சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி பில்ட் பண்ணுவாங்க. நான் வந்து லைக் அது ஃபுல்லாமே டீட்டெயிலாக ஃபோக்கஸ் பண்ணல, பிகாஸ் நம்ம ஒரு ஏஐ இன்ஜினியராக நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் உட்காருறீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கான சிஸ்டம் டிசைன் மோஸ்ட்டாக அவங்க செக்கே பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஏஐ சிஸ்டம்ஸ்லாம் நீங்கள் ஒரு ஏஜென்ட்டை டிஃபைன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி மெமரிலாம் நீங்கள் ஃபீட் பண்ணுவீங்க, ஸோ இந்த மாதிரி தான் லைக் அவங்க வந்து ஃபுல்லாமே டீட்டெயிலாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு எந்த மாதிரி எவாலுவேஷன்லாம் நீங்கள் செட் பண்ணுவீங்க, ஸோ இதை பற்றி தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கேட்குற மாதிரி இருக்கும். வேற நார்மல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த API கேட்வே, ஸோ அது எல்லாமே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நான் அதை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக வைக்கல, பிகாஸ் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏஐல எப்படி அந்த சிஸ்டம் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ அதனால தான் லைக் இந்த ஒரு டீட்டெயில்டான ஒரு வியூ மாதிரி இருக்கும். அண்ட் இன்கேஸ் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட்ஸில் தெரியும்னா, நான் இன்கேஸ் ஏன் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ், பிகாஸ் லைக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலாக நாங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதோட ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அண்ட் நானுமே கொஞ்சம் இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணிட்டு அண்ட் அதுலலாம் என்ன மாதிரிலாம் கிடச்சிச்சு, ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு கன்சாலிடேட்டராக கொடுத்துருக்கேன். பட் இப்போ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் லைக் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு லேட்டர் டவுன் த லைன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு புது காம்பனன்ட்ஸ் இந்த இடத்துல ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ், ஸோ நானுமே அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்குவேன். அண்ட் இந்த வீடியோ நான் எங்கள் ஸ்பெசிஃபிக்காக மேக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக லைக் நம்ம பார்த்த வரைக்கும் லைக் இந்த ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு ஒரு கால் போகும், அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே வேணா லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நானுமே பார்த்தீங்கன்னா என்னோட அந்த பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அந்த சாட் செஷனுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் நம்ம பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்க. வேற இந்த மாதிரி லாங் டேர்ம் மெமரி அங்கே ஃபிட் பண்ணுறதாகட்டும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் டூல் மாதிரி கால் பண்ணி அதுக்கு ஒரு கார்ட் ரயில்ஸ் மாதிரிலாம் செட் பண்ணுறது, அண்ட் அதே மாதிரி இந்த LLM ஆப்ஸோட கனெக்ட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் அங்கே மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடரான பிக்சர் கொடுத்துட்டோன்னா நீங்கள் எந்த ஸ்டேஜில் இப்போ லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ லெட்ஸ் சே நீங்கள் ஒரு ஸ்டேஜ் இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் போய்ட்டு உங்களை அப்ஸ்கில் பண்ணிட்டு நீங்கள் வந்து லைக் இன்ஜினியரிங் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கூட நீங்கள் இன்ட்டு வேணால் பில்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு மோட்டிவ் மாதிரி தான் லைக் இந்த வீடியோ ஃபுல்லாமே டெடிகேட்டடாக மேக் பண்ணியிருக்கேன். அகைன் நான் இங்கே ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி தான் இங்கே நிறைய சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் நம்ம நிறைய டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால லைக் அகைன் நீங்கள் ஒரு 1 to 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக பிக்சர் கிடச்சிடும் லைக் என்ன தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால நீங்கள் எங்கேயுமே லாஸ்ட் ஆயிடாதீங்க. பட் இன்கேஸ் வேறு எங்கேயாவது டவுட்லாம் இருந்துச்சு, வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷனாக தேவைன்னா ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் இந்த கமெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் சியர்ஸ், பாய்.